ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கான பெஸ்ட்டான ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சார் ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஸ்டாக் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த பேட்டர்னில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து இன்ட்ராடேயில் அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணி நிறைய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வர்றவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸ்விங் ட்ரேடிங் தான் அடுத்த லெவலில் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க போகிறது. ஒரு சமயத்தில் புரிஞ்சிடும், கொஞ்ச நாள் கழித்து இன்ட்ராடே எப்போமாவது தான் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம எப்போ ஒரு சில ட்ரேடு எடுத்தாலுமே அதிகமான லாபம் வருங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக வந்து இது புரிய வந்துடும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். எப்போதுமே வந்து இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும்தான் அன்னைக்கே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம அன்னைக்கே ட்ரேட் பண்ணுறோம். சின்ன சின்ன ஹோம்ஒர்க் இருக்கும், அதை சாட்டர்டே சண்டே பண்ணிக்கலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங் முழுக்க முழுக்க டெக்னிக்கல் அனலைசிஸ் இல்லாமல் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்குள்ளே இறங்கக்கூடாது. இன்னொன்று, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பேசுகிறாங்க. 1 லட்ச ரூபாய் நம்ம போட்டுட்டு நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதை நம்ம சரியாக பண்ணால் தான் ப்ராஃபிட் கொடுக்கும். சரியாக பண்ணாமல் பொறுமையாக இருந்தால் நமக்கு லாஸ் வரும். நான் இப்போ எப்போதுமே சொல்கிற வேத வார்த்தை இதுதான். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடு எடுக்கிறதுக்கு 1000 முறை யோசிங்க. ட்ரேடு எடுத்த அப்புறம் யோசிக்காதீங்க, இமிடியேட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ட்ரேடு எடுத்தோன்னே எமோஷன் கண்ட்ரோல் ஆச் பூச் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் நம்ப வேணாம். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சரியாக பண்ணுங்கள். ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா வேலிடான ரீசன் இருக்கணும். நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கோம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணாலே ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூம். இது என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து உச்சக்கட்ட புள்ளியில் வந்து போயிட்டே இருக்குது, சரிங்களா? நம்ம வந்து நிறைய பேட்டர்ன் படிச்சிருப்போம், பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? இதில் முக்கியமாக பிரேக் அவுட் அப்படிங்கிற இடத்துல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து நான் மேலே போட்டிருக்கிறது 783, சரிங்களா? அதை பிரேக் அவுட் பண்ணால் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னொன்று, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். சரிங்களா? இன்னொன்று, உச்சக்கட்ட நிலவரத்தில் இருக்க புள்ளியை அது டச் பண்ண போது இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் டாடா கன்சியூமர் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்தலாம். அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ என்னென்னா ஸ்விங்கில் இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்கு. ஸோ பிரேக் அவுட்டில் கடந்த பிறகு, அதாவது ஒன்று பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கீழே சின்னதாக ரெட்ரீவ் ஆகி மார்க்கெட் மேலே ஏறும், சரிங்களா? இல்லை அப்படின்னா 1 டே கேண்டில் விட்டுட்டு அடுத்த 1 டே கேண்டில் பிரேக் பண்ணும்போது இதில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் லெவல் வந்து கணிசமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இதை எடுப்பாங்க. இது வந்து ரிஸ்கி. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் எப்போவுமே கொஞ்சம் மேலே ஏற விட்டுட்டு ப்ராஃபிட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். பஜாஜ் ஆட்டோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இன்னொன்று, எப்போதுமே இது பிரேக் அவுட் ஆகுதா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 ஸ்டாக்குமே பிரேக் அவுட் ஆகுதா, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆனால் எந்த லெவலுக்கு இது ப்ராஃபிட் கொடுக்கு செக் பண்ணுங்கள். இதை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கும் செக் பண்ணுங்கள், வீடியோ கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப். டிவிஸ் லேப் வந்து நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக். தொடர்ந்து வீழ்ச்சி சந்திச்சு இப்போ நல்லா ரெட்ரீவ் ஆகி மேலே வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ டிவிஸ் லேப் இது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்னா நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, அது ஒரு டைப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது 3 வாரத்துக்குள்ளே ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணுறவங்களோட பேர் வந்து ஸ்விங் ட்ரேடர். அதாவது 1 நாள் 2 நாள் சொல்லுவாங்க, அது கான்ட்ரா, அதெல்லாம் வேணாம். ஸ்விங் ட்ரேடிங்னே வச்சுப்போம். இன்றைக்கி வாங்கி ஒரு 2-3 டேஸில் விற்றா கூட நீங்கள் ஸ்விங் ட்ரேடர் தான். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்காக ஃபாலோ பண்ணுங்கள். லாங் டேர்ம், அந்த சின்னதாக ஒரு லாங் டேர்ம் பண்ணும்போது ப்ராஃபிட் கணிசமாக இருக்கும். அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜி. ஸோ ஐடி செக்டார் வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கணும் வரக்கூடிய மாதத்தில். ஏன்னா எந்த பேட் நியூஸும் இப்போதைக்கு இல்லை, சரிங்களா? ஸோ ரொம்ப பேட் நியூஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுற போகிறதே ஐடி ஸ்டாக். ஏன்னா அவங்க உலகளாவிய தொழில் ரொம்ப கனெக்டடான எல்லாம். ஒரு யூஎஸில் மார்க்கெட் அடி வாங்கினாலும் இமீடியட்டாக அடி வாங்குறது அப்படின்னா ஐடி செக்டார் தான். ஸோ ஐடி செக்டார் இப்போதைக்கு பேட் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ ஐடி செக்டாரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்ட்ராடேக்கும் சரி ஸ்விங் ட்ரேடிங்கும் சரி. அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
சன்ஃபார்மா எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அடையாத உச்சக்கட்டத்தை வந்து அது அடைஞ்சிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு வார்த்தை இருக்கும், புது புள்ளி. அதாவது இருக்கிறதுலே வந்து வேற புள்ளி, புதுசாக ஒரு புள்ளியை டச் பண்ணுது. அதுக்கு தான் சொல்லுவாங்க 52 வீக்ஸ் ஹை, அந்த மாதிரிலாம் நிறையா படிச்சிருப்போம். ஸோ புது புள்ளியை டச் பண்ணிச்சு அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த லெவல் வந்து இப்போ சன்ஃபார்மாவில் இருக்கு. ஸோ 933 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து அழகாக ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.